ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து நெக் ஃபேஸிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெக் ஃபேஸிங் வித் லைனிங் துணி வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி கேன் வாஷ் கொடுத்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கு கீழே லைனிங் துணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே மெயின் துணின்ற மாதிரி வச்சுட்டு கேன் வாஷ் வச்சுட்டு அது பக்கத்தில் ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். ஸ்டிச்சிங் பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம கரெக்டாக ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ஷேப்லாம் எதுவும் பண்ணல. கர்வ் தான், நார்மல் ரவுண்ட் நெக் தான் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட் நெக்குக்கு நம்ம நார்மலாக இப்படி கட் பண்ணி நார்மலாக அந்த கர்வோட அந்த 1/2 இன்ச் நீங்கள் விடாமல் கட் பண்ணிங்கன்னா நமக்கு நாட்ச் பண்ணி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 1/2 இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு சிசரை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுற்றி ஒரு நாட்ச் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஏன் மேலே கேன்வாஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அளவு தெரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அது நான் அளவு தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். தென் நான் ஃபுல்லாக நாட்ச் பண்ணி விட்டுக்கிட்டேன். நாட்ச் நீங்கள் இது மாதிரி பெரிய சிசரில் பண்ணாதீங்க. பிகாஸ் கிளாத்தை சேர்த்து கட் பண்ணிடுவீங்க கட் பண்ணுற ஆர்வத்தில். அதனால் நீங்கள் ட்ரிம்மர் இருந்தால் அதுலேருந்து நாட்ச் பண்ணுங்கள். நான் இதில் நம்ம கட் பண்ணிட்டோமே ஸோ அப்படின்னு சொல்லி அதையே வச்சு நான் கட் பண்ணிட்டேன். நாட்ச் பண்ணும்போது உங்கள் மெயின் கிளாத், லைனிங் துணி, தென் உங்களோட அட்டாச்மெண்ட் கிளாத், இது 3மே சேர்த்து நீங்கள் நாட்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது அது 3ம் சேர்த்து தான் கட் ஆகும். ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நாட்ச் நேராக கட் பண்ணக்கூடாது. க்ராஸாக கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம திருப்பும்போது கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணணும், நாட்ச் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயின் வந்துடும். செகண்ட் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். தேர்டு நீங்கள் போட்ட லைனிங் வர மாதிரி மாறிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது எப்படி வச்சுருந்தீங்களோ அது அப்படியே உல்ட்டா மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது மெயினு, அட்டாச்மெண்ட்டு, தென் மெயினு, லைனிங், அட்டாச்மெண்ட் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் திருப்பும்போது மெயினு, அட்டாச்மெண்ட், லைனிங்குன்ற மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் திருப்பிட்டு இது மேலே ஒரு நல்லா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. எட்ஜஸ்லாம் உள்ளே இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் எட்ஜஸ் நல்லா பர்ஃபெக்டாக திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்புறதுக்கு முன்னாடி லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக